ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இட்லி தோசைக்கு சூப்பரான சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி இந்த 3 பொருளை வச்சு சூப்பரான டேஸ்டான சைடிஷ் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். தக்காளி நல்லா பழுத்த பழமாக எடுத்திருக்கேங்க. இது நல்லா அலசிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு வானல் வச்சுருக்கேன். நல்லா வானல் காஞ்சிடுச்சு. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு காஷ்மீர் மிளகாய் எடுத்துருக்கேங்க. இது நல்லா தக்காளியோட சேரும்போது கலராக இருக்குங்க. சட்னியும் வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக இப்போ காஷ்மீர் மிளகாய் ஒரு 5-6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அது செவந்ததும் ஒரு துண்டு இஞ்சி அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். எண்ணெயிலே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க. இப்போ ஒரு 13-14 அளவுக்கு பூண்டு பல் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிளகா நல்லா செவந்துடுச்சு. அதை ஓரமாக நிறுத்திட்டு அந்த பூண்டை ஒரே ஒரு பெரட்டிக்கலாம் எண்ணெயில். இது எல்லாமே வதங்கினதும் இந்த நறுக்கி வச்ச தக்காளி இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருவோம். உப்பு சேர்த்து வதக்கினா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இது மாதிரி வதங்கிடுச்சிங்க. இப்போ நல்லா ஆற வச்சுட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா ஆற விட்டு மிக்சிக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இந்த மிக்சி ஜாரில் சேர்த்துருங்க. உப்பு தேவையில்லை, ஏற்கனவே தக்காளி வதங்கும் போதே போட்டாச்சு. அதனால் இப்போ நான் உப்பு சேர்க்கலை. இப்போ இதை மிக்சியில் ஒரு அரைச்சிட்டு வந்துடலாம். நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைச்சாச்சிங்க. இப்போ எந்த அளவுக்கு அரைச்சிருக்கு பாருங்கள். சட்னியுமே பார்க்குறதுக்கு இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வேறு எதுவுமே சேர்க்கலை. இஞ்சி, பூண்டு, தக்காளி இது 3த்தையும் வதக்கி சேர்த்து அரைச்சி இப்போ வேறு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். இப்போ ஒரு வானலில் எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு வெடிக்கட்டுன்னு அது கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துருங்க. இப்போ தாளிப்பும் ரெடியாகி இட்லி தோசைக்கு இந்த சட்னியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி 2 நாள் இருந்தாலும் கெட்டு போகாது. உங்கள் வீட்டு குட்டீஸுங்களுக்கு இந்த சட்னியை கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களுமே வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னிக்கு கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி டேஸ்டியான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பாய்.